Hi, my dear Bollywood peoples in the world, good morning. அன்பானவர்களே, உலக மக்களே. ஆமாம், அப்புறம் ஜென்ஸு கிட்ஸ், டுக்க கிட்ஸ் எல்லாமே தாவரங்க உரம் இயற்கை இயற்கை மொத்தத்துக்கும் 450 கோடி ஆண்டுகளாய் இல்லை 500 கோடி ஆண்டுகளாய் இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு ஒரு முக்கியமான விஷயம் இந்த உலகத்தில் மிக மிக நம்பர் ஒன் விஷயம். ஆமாம், நம்பர் ஒன் விஷயம் செக்ஸ். அங்கே எஜுகேஷன் இல்லை, ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு வீடு. ஆமாம், அடுப்பு இருக்குதா, நெருப்பு இருக்குதா, சாவு இருக்குதா அப்படி சொல்லி கேட்டால் ஒருவேளை இல்லாமல் கூட இருக்கலாம், தெரியல எனக்கு. பட் 100% தலைகாணி ஒன்று கழுவு வந்துச்சு, வெயிட்டு பார்த்தேன். ஓகேவா, 100% அப்படி இல்லை, 1000% அப்படி இல்லை, ஒரு கோடி % தேவையானது இந்த உலகத்துக்கு செக்ஸ். ஆமாம், எல்லாருமே தீராத விளையாட்டு பிள்ளைகள் தான் செக்ஸ் விஷயத்தில். ஆனால் அது கஞ்சத்தனமாக இங்கே வாட் சப்பி இனுக்குது, நக்கி இனுக்குது. அதுக்கெல்லாம் நானும் ஒரு ஒரு வருடம் அந்த மாதிரி ஒரு கடந்த காலங்களில் ஒரு செய்தி ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கும், ஒரு செய்தி பேப்பரில் தான். சின்ன வயசுலேருந்து தினத்தந்தி பேப்பர் படிக்கிறேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லியிருக்கேன். பேப்பர் படிக்காமல் என்னால் இருக்க முடியாது. இப்போ நியூஸ் போடுறதில்ல, எவனும் பார்க்குறதில்ல, நான் போடுறதில்ல, அது விட்ரு. ஸோ ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். தட் மீன்ஸ் ஜெர்மனில் பார்த்திங்கனாக்க ஒரு லேடி ஒருத்தவங்க ரிட்டையர்ட் ஆனாங்க. ஆமாம், ஒரு லேடி ஒருத்தவங்க ஒரு பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பணியிலிருந்து அவர்கள் ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டு அவார்டு கொடுக்குது. என்ன தெரியுமா, எதுக்காக தெரியுமா? 1,00,000 ஆண்களுடன் விபச்சாரம் செய்தது. ஆமாம், 1,00,000. அவங்களுக்கு அப்போ வயது 60 70. அந்த லேடிக்கு 60 வயதோ 70 வயதோ சம்திங். மிகப்பெரிய அந்த பெரிய பெரிய அதிபரெல்லாம் போயிருக்கான், அந்த அம்மாக்கிட்ட இருந்திருக்கான், உடலுறவு வச்சுருந்துருக்கான். பிகாஸ் ஷீ இஸ் ப்ராஸ்டியூட். அவங்க ஒரு விலை மாது. ஆமாம், 1,00,000 பேர்கிட்ட அவங்க உடலுறவு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்குது அந்த கவர்மெண்ட். 1,00,000 பேர். அப்போனா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கதைகள் தெரிந்திருக்கும். 1,00,000 பேர், ஆளுக்கு 100 கதை சொல்லியிருந்தானா கூட 1,00,000 × 100 எவ்வளோ, எத்தனை கதைகளை அந்த அம்மா தெரிந்திருப்பார்கள். எத்தனை மிருகங்களை பார்த்திருப்பார்கள், எத்தனை நல்லவர்களை பார்த்திருப்பார்கள். அந்த பெண்மணி உலகின் சிறந்த பெண்மணி. அப்படிப்பட்ட பெண்மணிக்கு பிறந்தவன் தான் நான்.